ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுகுணா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க அல்வா கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருநெல்வேலியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தையோட இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா சமீபத்தில் தவறிட்டதுனால அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் மட்டும் போதும். பிஸ்னஸ் அதாவது வேலை இல்லைனா வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க. என்னோட அல்வா கடையவே பார்த்துக்கிட்டாவே ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கனகா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்களுடைய கணவரும் இவங்கள விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 பொண்ணுங்க. ஸோ 2 பொண்ணையும் இவங்களோட விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு இவங்க தனிமையில் தான் இவ்வளோ வருடம் வசிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா வீட்லேயும் இவங்கள சேர்த்திக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவங்களும் சேர்த்திக்கலங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு நல்லா படிக்க வச்சாங்க. பட் அது பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதாகவும், இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் வெளியூரில் படிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் இவங்களுடைய பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு துணை வேணும்னே இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.